வணக்கம் மக்களே. இன்னைக்கு சாப்டர் 8 மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஓகேங்களா, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் இதுதான் சாப்டர் 8ஓட டாபிக். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சாப்டர் 8 அந்த டாபிக்கான இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். மைக்ரோப்ஸ் என்னன்னா சின்ன சின்ன ஆர்கானிசம் சொல்லுவோம், மைக்ரோப்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், ஸோ அதனால மைக்ரோப்ஸ் சொல்லுவாங்க. அதில் என்னன்னா பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, சிட்டன் ஆல்கைஸ், அப்புறம் வைரஸ், வேரியாய்ட்ஸ், பிரியான்ஸ், சம் மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி பயாலஜிக்கல் சிஸ்டம் ஆன் எர்த். ஓகேங்களா, இந்த மாதிரியான மேஜர் காம்பனன்ட்ஸ்லாம் என்னது பயாலஜி சிஸ்டம் ஒரு இடத்துல இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க மைக்ரோப்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அது என்ன பண்ணா ஒரு பெனிஃபிட்டாகவும் அப்புறம் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுக்கு ஹியூமன் வெல்ஃபேருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுது, கண்டிப்பாக பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மைக்ரோப்ஸ் என்ன பண்ணா எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. என்னன்னா சாயில், வாட்டர், அப்புறம் பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுது அந்த மாதிரி இடத்துலாம் இருக்குது, கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் லைக், அதாவது பாக்டீரியா, ஃபங்கை என்னன்னா நியூட்ரிட்டிவ் மீடியா ஃப்ரம் காலனிஸ் விச் கேன் பி விசிபிள் சீன். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணா இது இந்த பாக்டீரியா கேன் பி க்ரோமன் அன்நியூட்ரிட்டிவ். ஓகேங்களா, அது நிறைய சில எல்லாம் என்னன்னா ஒரு நியூட்ரிட்டிவான ஒரு இது பண்ணிட்டு கண்டிப்பாக அது க்ரோ பண்ணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஈஸியாக நம்ம கண்ணில் பார்க்க முடியலாம். அதுவும் இல்லாமல் சம் ஆஃப் தி மைக்ரோப்ஸ் யூஸ்ஃபுல் டு ஹியூமன் வெல்ஃபேர் ஆர் டிஸ்கஸ்ட் ஹியர். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா சம் ஆஃப் த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஹியூமன் வெல்ஃபேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் ஃபர்ஸ்ட்னா மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, மைக்ரோப்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது, இருந்தாலும் நம்ம இதில் பார்த்துருவோம். எவ்ரிடே லைஃப்பில் என்னன்னா எல்லாம் நிறைய இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் இட்லியில் போட்டுருக்கு தோசை, சீஸு, கர்டு, எகட்டு, டாக்கு, பிரெட்டு, வினிகரு, எக்ஸெட்ரா. ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன பாக்டீரியாஸ்னா லைக்டோபேசிலஸ், அசிடோஃபிலஸ். ஓகேங்களா, இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் நான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, மைக்ரோப்ஸ்னா என்னது சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸு. அது என்ன பண்ணுது இந்த உலகத்தில் இருக்க இந்த இடத்துல இருக்க நிறைய சின்ன சின்ன ஆர்கானிசம் தான் சொல்லுவாங்க மைக்ரோப்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஃபங்கை, புரோட்டோசோவா, அதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா, இது என்ன பண்ணுதுன்னா ஒரு பெனிஃபிட்டான ஒரு கான்ட்ரிபியூஷனையும் ஒரு இதையும் என்ன பண்ணுது ஹியூமன் வெல்ஃபேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின் which is referred to as industrial alcohol. why ஏன் இண்டஸ்ட்ரியல் எது இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன எத்தனால். ஓகேங்களா, எத்தனால்னு சொல்கிறாங்க இஸ் ரெஃபர்ஸ் டு as இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். ஓகேங்களா, இப்போ இருக்க இப்போ இண்டஸ்ட்ரியல் எக்ஸாம்பிள் இந்த பார், ஒயின் ஷாப்லாம் வைக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குன்னா இந்த எத்தனால்ன்ற ஒரு காம்பனண்ட் தான் மேஜராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுதான் நான் சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், எத்தனால் இஸ் ரெஃபர்ட் டு as இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். அதெல்லாம் சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் இன் லெபார்ட்டரி அண்ட் ஃபியூவல் பர்பஸ். ஓகேங்களா, என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியலையும் யூஸ் பண்ணுறாங்க, லெபார்ட்டரிலையும் யூஸ் பண்ணுறாங்க, ஃபியூவல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுனாது இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். ஏன் எது இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் கேட்குறாங்க, எந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது. நெக்ஸ்ட் நேம் சம் மைக்ரோப்ஸ். ஓகேங்களா, நேம் சம் மைக்ரோப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, ஹவுஸ் ஹோல்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் எதை போட்டால் இது ப்ரொடியூஸ் ஆகும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த மாதிரி மைக்ரோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஃபுட்டில் லூனோ கான்ஸ்ட்ராக்ட் மெசன்டெராய்ட்ஸ். ஓகேங்களா, இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லாக்டோபேசிலஸ் ஆசிபிலஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆக்டிஸ். நெக்ஸ்ட் லாக்டோபேசிலிஸ் பல்காரிகஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சாக்ரோமைசிஸ் செர்வியேசியே. ஓகேங்களா, சாக்ரோமைசிஸ் செர்வியேசியே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ். ஓகேங்களா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ். ப்ரோஃபினோபாக்டீரியம் ஷெர்மேனியா. ஓகே, ஷெர்மேனி. ஓகே, ப்ரோஃபினோபாக்டீரியம் ஷெர்மேனி. ஓகேங்களா, இந்த மாதிரியான ஒரு 8 விதமான ஒரு மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுறாங்க நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க நிறைய இதெல்லாம் தயாரிக்கிறோம். ஓகேங்களா, கேட்டாங்கன்னா இதை படிங்க, கண்டிப்பாக இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்றதுனால இதை வீடியோவில் ரொம்ப ரொம்ப இதுவாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஃபுல்லாக படிங்க. இது ரொம்ப புரியாத மாதிரி தான் இருக்கும், வாய்ந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்டேட் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. படித்தால் மட்டும்தான் இது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இது புரிஞ்சு படிக்கிற கொஸ்டின் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மைக்ரோப்ஸோட நேம். ஓகேங்களா, ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுற நேம்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் முடியும். ஓகேங்களா, இது செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் டிஃபைன் டேர்ம் சூப்பர் பக். சூப்பர் பக்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சூப்பர் பக்னா நீங்கள் ஒன்றே இந்த கம்ப்யூட்டர் அந்த இதுக்கெலாம் போயிடாதீங்க, இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் போயிடாதீங்க. இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா டிஃபைன் த டேர்ம் சூப்பர் பக்னா என்னன்னா சூப்பர் பக் இஸ் ஏ டேர்ம். ஓகேங்களா, இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஓகேங்களா, என்ன சொல்லிருக்காங்க அந்த ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியான்னு முதல்ல என்னன்னு சொல்லிட்டேன். தட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் டு த மெஜாரிட்டி ஆன்டிபயாட்டிக்ஸ் காமன்லி யூஸ் டுடே. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன மாதிரியான ஆன்டிபயாட்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம உடம்புல எதனா ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ஷனோ இல்லை எதனா ஒரு ஆன்டிஜன் நம்ம உடம்புல தாக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்டிஜன் இது பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம் டாக்டர் கிட்ட போவோம், அவர் ஆக்சின் எடுத்து போடுவார். ஓகேங்களா, ஊசியாக போடுவார், அது ஒரு ஆன்டிபயோட்டிக். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணணும் அதை நம்மளோட
உடம்புல இருக்க அந்த ஃபீவரை தடுக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். ஓகேங்களா. ஆனால் இப்போ இருக்க மெஜாரிட்டியான ஆன்டிபயோட்டிக்ஸில் என்னன்னா இந்த சூப்பர் பக்ன்ற இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா. காமனாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நிறைய என்ன பண்ணுறது ரெசிஸ்ட் பண்ணுது. ஆனால் இது என்ன சொல்கிறாங்க தட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் டு மெஜாரிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேங்களா. என்ன பண்ணுது மெஜாரிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுது ரெசிஸ்ட் பண்ணுது காமன்லி யூஸ் டுடே இப்போ வரைக்கும். ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் பக்னா வந்து இதுதான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் அது எந்த இதை வந்து இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்கிறாங்க அது ஏன்னு கேட்டிருக்காங்க. எத்தனால தான் சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்லிருக்காங்க. அது எதனாலனா எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க, லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுறாங்க, ஃபியூயல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது வந்து அது அதோட ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நேம் சம் மைக்ரோப்ஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. இந்த மைக்ரோப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து 8 இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னதான் டூனோ கான்ஸ்ட்ரிக்ட் மெசக்டராய்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து லாக்டோபேசிலஸ் ஆசிடோஃபிலஸ். ஓகேங்களா. இந்த லாக்டோன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருந்தேன். பால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் லாக்டோ அப்படின்றது வந்து. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டிஸ், லாக்டோபேசஸ் பல்காரிகஸ். ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் நாள். அடுத்த நாள்னா சாக்ரோமைசஸ் செர்வீசியே. ஓகேங்களா. இது வந்து அடுத்த நாளுக்கான ஃபர்ஸ்ட் எல் லாக்டிஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ். ஓகேங்களா. ஸ்டெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரோபினோ பாக்டீரியம் செர்மானி. ஓகேங்களா. இது வந்து அது அடுத்த நாள். ஓகேங்களா. இந்த 8 தான் இருக்குது. இதில் வந்து எதனா ஒரு 5 இல்லை ஒரு 6 படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. எனி 2 இல்லை எனி 3 4 கேட்க வாய்ப்பு இருக்குது. 8மே எழுதணும்னு அவசியம் கிடையாது. 8மே கேட்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் படிச்சுக்கோங்க. எதனா ஒன்று மறந்துட்டாலும் மீதி இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் பண்ணால் ஸோ எல்லாத்தையும் படிச்சது தப்பு கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் த டேர்ம் சூப்பர் பக்ஸ். டேர்ம் சூப்பர் பக்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதில் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா த டேர்ம் சூப்பர் பக் இஸ் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் ஸ்டைல்ஸ் ஆஃப் பாக்டீரியா. அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது சூப்பர் பக்ன்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா தட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் டு த மெஜாரிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம என்ன இது பண்ணாலும் அது ரெசிஸ்ட் பண்ணுறது இந்த சூப்பர் பக்ன்ற ஒரு பாக்டீரியா தான் சொல்கிறாங்க. சூப்பர் பக்ன்றது தான் சொல்கிறாங்க. இது வந்து காமனாக யூஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே. ஓகேங்களா. என்னதான் இருந்தாலும் காமனாக எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற வேர்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின் டிஃபைன் ஜைமாலஜி. ஜைமாலஜி என்னன்னா ஜைமாலஜி இஸ் அன் அப்ளைடு சயின்ஸ். ஓகேங்களா. விச் டீல்ஸ் வித் பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். ஓகேங்களா. ஃபெர்மெண்டேஷன் அது பதப்படுத்துறதுன்னு சொல்கிறது. பயோகெமிக்கல்னா உயிருள்ள பொருள் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா அதை ஃபெர்மெண்டேட் பண்ணுறது அண்ட் இட்ஸ் ப்ராக்டிக்கல் யூசஸ். ஓகேங்களா. ப்ராக்டிக்கலாகவும் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஜைமாலஜினானது அது வந்து ஒரு அப்ளைட் சயின்ஸு. அது எதை இது பண்ணுது விச் டீல்ஸ் வித் பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் இட்ஸ் ப்ராசஸ். ஓகேங்களா. அதை பதப்படுத்துகிற ஒரு முறையில் வந்து அந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் பதப்படுத்தும் முறையில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து அதோட டெஃபினேஷனு 4 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் இப்போ 3 மார்க்ஸ்க்கு போயிடலாம். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மைக்ரோபியல் ஃபியூயல் செல். ஓகேங்களா. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மைக்ரோபியல் ஃபியூயல் செல். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து பயோ எலக்ட்ரோகெமிக்கல் சிஸ்டம் that drives an electrical current by using bacteria. இதெல்லாம் சொல்லிருக்காங்க. மைக்ரோபியல் ஃபியூயல் செல்ஸ் என்ன சொல்றாங்க பயோ எலக்ட்ரோகெமிக்கல் சிஸ்டம். ஓகேங்களா. சிஸ்டம் that drives an electric current by using பாக்டீரியா யூஸ் பண்ணுறது மூலமா அந்த பயோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் என்ன பண்ணுது எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் அலோவிங் பாக்டீரியா டு ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். ஓகேங்களா. அப்போ வந்து பாக்டீரியா வந்து டு ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் வந்து அப்போ வந்து அலோவ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியல் ரெஸ்பிரேஷன் பிக் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவ் அரௌண்ட். ஓகேங்களா. பாக்டீரியல் ரெஸ்பிரேஷன் வந்து பிக் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன பண்ணுது அந்த இதை சுற்றி என்ன பண்ணுது மூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. எம்எஃப்சி கன்சிஸ்ட் ஆனோட அந்த கேத்தோட் செப்பரேட் பை ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன். ஓகே. ஆனோட கேத்தோட் என்ன பண்ணுது செப்பரேட் பை ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேனா வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் தட் அட் த ஆனோட் ஆக்சிடைஸ் த ஆர்கானிக் ஃபியூயல் ஜெனரேட்டிங் ப்ரோட்டான்ஸ். ஓகேங்களா. விச் பாஸ் த்ரூ த மெம்பரேன்ஸ் டு த கேத்தோடு அண்ட் the electrons pass through the anode to the external circuit to generate current. ஓகேங்களா. இதான் மைக்ரோபியல் ஃபியூலோட வேலை. முக்கியமாக மொத்தமான ஃபங்க்ஷன் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து when does antibiotic resistance develop. ஓகேங்களா. எப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆச்சு. ஓகேங்களா. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் வந்து மியூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்து மிஸ்யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பியூர் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல். ஓகேங்களா. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கான 3 கொஸ்டின் வந்து ஜைமாலஜினானது அது ஒரு அப்ளைட் சயின்ஸு. அது என்ன பண்ணுறாங்க பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க இது சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரைட் ஷார்ட் நோட் ஆன் மைக்ரோபியல் ஃபியூயல்னால் என்னது அதோட ஃபங்க்ஷன் எதாவது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த
ஏழு பாயிண்ட் ஓகேங்களா. அந்த 7 பாயிண்ட் ஃபஸ்ட்டு சொல்லிருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா. அதுக்கு வந்து எப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எப்போலாம் எதனாலன்னு கேட்டிருக்காங்க. மிஸ்யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் நம்ம மிஸ்யூஸ் பண்ணும் போதும், ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓகேங்களா. ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுறோம், ஓவர் யூஸ் பண்ணும்போது புவர் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் ஓகேங்களா. புவர் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இது பண்ணும்போதும் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ண பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வாட் இஸ் பயோரெமிடியேஷன். பயோரெமிடியேஷன்னா என்ன ஓகேங்களா. நேம் எனி ஒன் ஆர்கானிசம் மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் இன் பயோரெமிடியேஷன் ஓகேங்களா. பயோரெமிடியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் என்ன மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. யூஸ் ஆஃப் நேச்சுரலி அக்யூரிங் ஆர் ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் ஓகேங்களா. சொல்கிறாங்கன்னா நேச்சுரலாகவும் ஜெனட்டிக்கலாகவும் இன்ஜினியரிங் பண்ண மைக்ரோ ஆர்கானிசம் ஓகேங்களா. ஜீன் என்ன பண்ணுறாங்க, நேச்சுரலாகவும் ஜெனட்டிக்கலாகவும் இன்ஜினியரிங் பண்ண மைக்ரோ ஆர்கானிசம் தயாரிச்ச மைக்ரோ ஆர்கானிசம் டு ரெடியூஸ் ஆர் டிகிரேட் பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்காக இது பண்ணுறது தான் இந்த பயோரெமிடியேஷன் சொல்லிட்டுருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து எக்ஸாம்பிள்னா சூடோமோனஸ் புட்ரிடா, நைட்ரோசோமோனஸ் யூரோஃபியா ஓகேங்களா. இது வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா. பயோரெமிடியேஷன் ஆனது நேச்சுரலாக இல்லை ஜெனட்டிக்கலாக ஒரு தயாரிச்ச விஷயத்த அந்த இதை இன்ஜினியர் பண்ண மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணாங்க, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இல்லை டிகிரேட் பண்ணுறதுக்காக, எதை பொல்யூஷன் டிகிரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. அது பேர் என்னது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது பயோரெமிடியேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ரேட் இட்ஸ் யூசஸ் ஓகேங்களா. சிங்கிள் செல் ப்ரோட்டீன்னா என்னது, அவரோட யூசஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது எடிபிள் யூனிசெல்லுலர் மைக்ரோ ஆர்கானிசம் லைக்ஸ் ஸ்பிருலினா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பியூர் ஆர் மிக்ஸ்டு கல்ச்சர்ஸ் ஆஃப் ஆல்கியா. அதாவது ப்ரோட்டீன் வந்து ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எங்கே வரும், ஆல்கியில் ஈஸ்ட் ஃபங்கே பாக்டீரியா ஓகே இதுலேருந்து வரும் ஓகேங்களா. இது வந்து இதெல்லாம் வந்து அந்த இது ஓகேங்களா. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சப்ஸ்டியூட் ஃபார் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் ஓகேங்களா. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷனும் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்ட் ஆஸ் அனிமல் ஃபீடுக்காக யூஸ் பண்ணுறாங்க. வேஸ்ட் ஆக்கலாம் ஓகேங்களா. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அனிமல் ஃபீடுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. இது வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீனுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதோட யூசஸ் ஓகேங்களா. ஸோ அது இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட் இன் ரூரல் ஏரியாஸ் ஓகேங்களா. பயோகேஸ் பிளான்ட் இன் ரூரல் ஏரியாஸில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, பயோகேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் குக்கிங் அண்ட் லைட்டிங் ஓகேங்களா. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, மெயின் திங்காக குக்கிங்க்கும் லைட்டிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லரி யூஸ் ஆஸ் ஃபெர்டிலைசர்ஸ். அந்த ஸ்லரி என்ன பண்ணுறாங்க, ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ் அக்ரிகல்ச்சர் வேஸ்டஸ் ரெடியூஸ் பண்ணுறது. எதனால அதை வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறதுன்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்புறம் பிளான் மெட்டீரியல், சீவேஜ், ஃபுட் வேஸ்டஸ் ஓகேங்களா. இதெல்லாம் என்ன பண்ணும், கம்மியாகும், ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா. இதனால என்ன சொல்கிறாங்க, அந்த பயோகேஸ் பிளான்ட் வந்து எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது, ரூரல் ஏரியாஸ் வந்து எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றது அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா. சாப்டர் 8 மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். அந்த ஹியூமன் வெல்ஃபேரில் இருக்க ஃபர்ஸ்ட் 4 வந்து 2 மார்க்கு. அடுத்த 5 கொஸ்டின் வந்து 3 மார்க்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்னால் இதுதான் ஓகேங்களா. இந்த லெசன்ஸில் வந்து 5 மார்க்ஸ் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இல்லை. மேபி கேட்டாலும் அந்த பயோரெமிடியேஷனோட அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட் பேஜ் வந்து லாஸ்ட்டில் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதில் கேட்க வேற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஜஸ்ட் அ மினிட் ஓகேங்களா, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஓகே இல்லை ஓகேங்களா. இந்த பயோரெமிடியேஷன்றதை வந்து இன்னொரு லெசனில் இருக்கலாம் ஓகேவா, இன்னொரு லெசனில் இருக்கலாம். ஸோ அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அப்ளிகேஷன் வந்து அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் வந்து நிறைய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெசனுக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான லெசனை படித்தா ஈஸியாக புரியக்கூடிய லெசனும் ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த லெசனுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், புரியுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் 4 கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ஆகவே எதை யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை நாள் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் கான்செப்ட். இதை வந்து எதுக்கு எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறாங்க, லெபார்டரி பர்பஸ் ஓகேங்களா. இதெல்லாம் அடுத்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஹவுஸ் ஹோல்ட் ஃபுட் பேக் தான் இது பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இது பண்ணுறாங்க கேட்குறாங்க. இதை படிச்சு தான் வந்தீங்க. ஸோ அதெல்லாம் படிச்சிருங்க. சூப்பர் பர்க்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் லெசன் ஃபுல்லாகவே. ஸோ ரொம்ப மெனக்கான அவசியம் கிடையாது லெசனை படிக்கிறதுக்கு. அடுத்து வந்து சைமாலஜினா என்னன்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். மைக்ரோப்ஸ் ஃபியூவல் செல் ஓகேங்களா. ஷார்ட் நோட்டர் மைக்ரோப் ஃபியூவல் செல்லோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதோட அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஓகேங்களா. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அதையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது வாட் இஸ் பயோரெமிடியேஷன். பயோரெமிடியேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அதோட யூசஸ் ஓகேங்களா. யூசஸும் தாண்டி அந்த
ரெமிடியேஷன் ப்ராசஸில் ஓகேங்களா ரெமிடினானது பயோனானது உயிருள்ள ஒரு பொருள் ஓகேங்களா ரெமிடினானது அதுக்கான ஒரு மாற்று மருந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பயாலஜிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். ஸோ இந்த ப்ராசஸோட கான்செப்ட். ஸோ இதில் என்ன ஆர்கானிசம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா அதுலேயே இன்னொரு கொஸ்டின் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன்னா என்ன அதோட யூசஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பயோகேஸோட அட்வான்டேஜஸ்னா என்ன ரூரல் ஏரியாஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்து அது கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா. இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஷார்ட்டான லெசன் தான் ரொம்ப ஈஸியஸ்ட் லெசனு. இதுலேருந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லெசனை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பேஜ் ஒரு 4 பேஜ் 5 பேஜ் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த லெசனை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு வந்து இது பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் சரி ஷார்ட்டான லெசன்ஸ்லாம் என்ன பண்ணுங்க ரொம்ப டைம் எடுத்து படிக்கிறதுன்ற ரொம்ப இது பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியான லெசன்ஸ் தான் ஈஸியாக புரிஞ்சிடும் கூட. ஆனால் இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் ஃபஸ்ட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து ஈஸியாக 1 or 2 or 3 மார்க்ஸ் இல்லை 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் அசால்ட் அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறேன் டைம் இருக்கும்போது லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெசன் வந்து. ஏன்னா இதில் வந்து இந்த பயாலஜிக்கல் நேம்ஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் அதில் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டூ யூ நோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் லெட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் இருக்க நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து எங்கே கேட்பாங்கன்னு தெரியாது. இதில் இருந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த இதுக்குன்னா ரொம்ப பாஸ் ஆகணும் அப்படின்ற நிலைமையாக இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே. ஸோ இதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் ஓகேங்களா. ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது படிக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் போட்டிருக்கோம். எடுத்தோன்னா இதில் இருக்கிறத வந்து இந்த 12 லெசனையுமே வந்து வித்தின் 1 hour படித்து முடிச்சிடணும். வித்தின் 1 hourன்றது அதிகம் தான். ½ an hour இது 45 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுலேயே படித்து முடிச்சதான். ஏன்னா இதில் நிறைய நீங்கள் படித்த கொஷின்ஸ் தான் இருக்கும். படித்த கொஷினை திருப்பி படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புதுசாக படிங்க. இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறதுக்கு இதான் டைமு. இன்னும் எக்ஸாம் கிட்ட போயிடுச்சுன்னா வாய்ப்பே கிடையாது நீங்கள் புதுசாக படிக்கிறதுக்கு. புதுசாக படிக்க விடவும் மாட்டாங்க ஓகேங்களா. உங்களுக்கு புதுசாக படிக்கிற மைண்ட் செட்டே வராது. அது சில பேர் மைண்ட் செட்டை பொறுத்து. ஸோ அதனால் பண்ணுங்கள். இப்போவே நீங்கள் எவ்வளோக்கு புதுசாக படிக்கணுமோ இப்போவே படிச்சுக்கோங்க. இந்த வித்தின் நான் சொல்கிறது இன்னும் ஒரு 5 daysக்குள்ளே வச்சுக்கோங்க. 5 days கூட ரொம்ப கம்மி அதிகம் தான். இப்போவே எந்த சப்ஜெக்ட் பயாலஜின்னு இல்லை எதுனா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் இன்னும் புதுசாக படிக்கணும்னா இதுக்கப்புறம் வர டேஸில் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் பண்ணுங்கள் இப்போயே படித்து முடிச்சுங்க. நம்ம இந்த மாதிரி இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.